வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்ற இந்த தீர்க்கதரிசன வசனத்தை, அதிலே காணப்படுகிற ஒரு அற்புதத்தை நாம் சிந்திக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பே கிறிஸ்மஸ் நாளாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. இதிலே என்ன சிறப்பு என்றால், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவதுதான். ஒரு கன்னிகை எப்படி கர்ப்பவதியாக ஆக முடியும்? அதுதான் தேவன் செய்த பெரிய ஒரு அதிசயம் அல்லது ஒரு அற்புதம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக அவதரித்து கன்னியின் வயிற்றில் உருவாகி பிறப்பது அற்புதங்களிலெல்லாம் அற்புதம், அதிசயங்களிலெல்லாம் அதிசயம். அவருக்கு வழங்கப்பட்ட பெயர்களில் ஒன்று அதிசயம் என்பதாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் காணலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் என்று சொல்லி சர்ப்பத்துக்கு ஆண்டவர் சாபத்தை கொடுத்தபோது கூறினதை நாம் நினைவு கூறலாம். இதுதான் கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்களிலேயே முதல் தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து மனிதனாவார் என்பதை குறித்து, அதுவும் ஸ்திரீயின் வித்தாக ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பதை குறித்து அது சுட்டிக்காட்டப்படுகிறதை இங்கே காணலாம். ஒரு கன்னி கர்ப்பவதியாவது கூடாத காரியம். எனவேதான் தேவதூதன் தன்னிடத்திலே பேசின போது மரியாள் கூட அவனிடத்திலே இது எவ்வாறாகும் அல்லது இது எப்படி ஆகும் என்று கேட்டுவிட்டு புருஷனை அறியேனே என்று சொல்லுகிறாள். ஆனால் தேவதூதன் சொல்லுகிற பதிலை பாருங்கள். லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனம். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று தேவதூதன் கூறுகிறார். அதை கேட்ட மரியாள் 38வது வசனத்திலே அவ்வாறு கூறப்பட்டதை ஏற்றுக்கொண்டு, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பேற்பட்ட அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கும் தேவதூதனால் அறிவிக்கப்பட்ட வார்த்தைக்கும் மரியாள் கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்கிறோம். தேவ வார்த்தை அனுப்பப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் வந்தால் அதிலே ஆசீர்வாதம் பெருகும் என்பதை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே நிரூபித்து காட்டினதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பு நமது முக்கியமான உபதேசங்களில் ஒன்று. பாவமில்லாத மனித சரீரத்தில் இயேசுவானவர் அவதரிக்காமல் இருந்திருந்தால் நமக்கு இரட்சகர் இருந்திருக்க மாட்டார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே பரலோகத்தில் இருந்து இறங்கினவர் என்றும், யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனத்திலே தேவனால் அனுப்பப்பட்டவர் என்றும் நாம் பார்க்கிறோம். கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் காலகட்டத்திலே தேவன் உரைத்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறி ஒரு நாளிலே ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்து உங்களுக்காக எனக்காக சிலுவைக்கு சென்று மரித்து ரட்சிப்பை ஏற்படுத்தினார். என்ன ஒரு அற்புதமான கர்த்தர்! நம்மோடு இருக்கிற கர்த்தர், நமக்கு உதவி செய்கிற கர்த்தர். அவருடைய பிறப்பை நினைவு கூறுகிற இந்த காலகட்டத்திலே அதிசயமான பிறப்பு, அற்புதமான பிறப்பு. அவர் பிறந்து நமக்கு அற்புதங்களை செய்தார். நம்மை பாவத்திலிருந்து மாற்றி நமக்கேற்ற ஒரு அற்புதத்தை செய்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். இந்த எண்ணத்தோடு கூட கிறிஸ்மஸ் நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிசய பிறப்பை நினைத்து அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமே. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9480585042 என்ற எண்ணிற்கோ அல்லது
info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.